இந்த கதையில் ஜார்ஜின்னு ஒரு பொண்ணு ஒரு பெரிய வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போகிறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளை கிட்ட அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்கன்னு மர்மமாக சொல்லி அனுப்புகிறாங்க. ஜார்ஜியோ காரில் போகும்போது மாப்பிள்ளை கிட்ட பேச ட்ரை பண்ணுறான், அவன் கண்டுக்கவே மாட்டான். அப்போ அந்த டிரைவர் சொல்கிறான், அவர் ஆளே ஒரு மாதிரி தான், நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, இவங்க பெரிய ஃபேமிலி, ஒரு டைமில் 1 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணலான்னு மண் நோண்டும் போது கொண்டையான ஒரு சாமி கிடச்சிது, அந்த இடத்துலயே அவங்க கோயில் கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் 1 ஏக்கராக இருந்தது 150 ஏக்கராக மாறிடுச்சு. ஆனால் அந்த சாமிக்கு மட்டும் கோவம் வந்துச்சுனாலும் சொல்ல வரும்போது மாப்பிள்ளையோ தோளில் கை வச்சு தடுத்துடுறான். ஜார்ஜியோ ஒன்றும் புரியாமல் இருக்கா. வீட்டுக்கு போனதுன்னா இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆராத்தி எடுத்து ஒரு ஆளாக்க வச்சு அதை காலால் மிதிக்க சொல்கிறாங்க. காலால் மிதிக்கும் போது கரெக்டாக அந்த மாப்பிள்ளையோட அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. இவங்க குடும்ப ஜோசியர் ஒருத்தர் வந்து ஜார்ஜியோட ஜாதகம் சுத்தமாக சரியில்லை, அதனால தான் இந்த வீட்டில் சாவு விழுந்திருக்குன்னு சொன்னவன புருஷங்காரன் மட்டும் சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு என் பொண்டாட்டி என்ன செய்வான்னு பேசிக்கிட்டு இருக்கான். நடந்ததெல்லாம் ஜார்ஜியோ அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல, மாமியார் வந்துட்டு இன்னைக்கு நடந்தது ஜோசியக்கார் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதமா, இன்னைக்கு நைட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு கிடையாது, நீ வந்து என் பொண்ணு ரூமில் போய் படுன்னு சொல்லிட்டு அவங்க நாத்தனார் ரூமுக்கு ஜார்ஜி அனுப்பி விட்றாங்க. ஆனால் அவ்வளோ மூஞ்சியை காமிச்சு வெளியே அனுப்பி விட்டுறா. ஜார்ஜி போய் வேலைக்காரங்க கிட்ட கேட்குறா, ஏன் என் புருஷனோட அண்ணன் ஒய்ஃப் வரவே இல்லைன்னும் போது, அந்த பொண்ணு செத்துட்டாளேம்மா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பாலுங்கணத்தை தான் விழுந்து செத்து போனான்னு ஒன்று ஜார்ஜிக்கு தூக்கி வாரி போடுது.